அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, புலாவ், தேங்காய் சோறு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 6 பீஸ் இருக்கும். இது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அது கூடவே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை. இது ரெண்டுமே ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக, நல்ல ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு ஓரமாக இருக்கட்டும். இந்த டிஷ்க்கு 4 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நமக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்கிறதுனால மசாலா நல்லா நமக்கு முட்டையில் இறங்கியிருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, அது கூடவே ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இது ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் இருக்கும். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு நல்லா முருகி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வதக்காமல் அப்படியே தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சோ சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் சேர்க்கலை, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்பு மசாலா தூள், அதுதான். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது நமக்கு கொஞ்சம் திக்காகி கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. ஓரளவுக்கு நமக்கு திக்காகி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்த்து பண்ணும்போது ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சொல்லியிருக்க அளவுகளில் இந்த கிரேவிக்கு ஒரு 8 முட்டை கரெக்டாக இருக்கும். 8 முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 4 முட்டை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சோறு கூட சர்வ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்தளவுக்கு நமக்கு திக்காகி கிடச்சிருக்கும். முட்டையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு கிரேவி திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை கூட தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆல் இன் ஒன் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.